இப்போ வீட்டில் சில வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். கதவை மூடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தர்வாஜா பந்த் கரோ. தர்வாஜானா கதவு, பந்து கரோன்னா மூடு, கதவை மூடு. நம்ம மூடுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவோம். அது தர்வாஜா பந்து கரோ. தரவாஜான்னு எழுதியிருக்கு தமிழில். ஆனால் தர்வாஜா, தர்வாஜா பந்த் கரோ. ப்ரொனன்சியேஷன் பாருங்கள். தர்வாஜா பந்த் கரோ அப்படின்னா கதவை மூடு. லைட் லைட்டு போடுன்னு சொல்கிறோம் இல்லையா? லைட் ஏற்று, விளக்கு ஏற்று சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு லைட் ஜலாவோ. அதுக்கு லைட்டுன்னு சொல்லக்கூடாது. நம்ம தியா ஜலாவோ. தியானா லைட்டு. நம்ம அகல் விளக்கு இருக்குது இல்லையா? அதுக்கு பேர் தியான்னு சொல்லுவாங்க. தியான்னு பேர் வச்சுப்பாங்க. தியா ஜலாவோ அப்படின்னா லைட் ஜலாவோன்னு சொல்லலாம். தியா ஜலாவோ, லைட் ஜலாவோ. விளக்க ஏற்றி வை, இல்லைன்னா விளக்க போடு. லைட் ஜலாவோன்னு சொல்லலாம். பேச்சு வாக்கில் நம்ம சொல்லும்பொழுது லைட் ஜலாவோ அப்படின்னு சொல்லலாம். தியா ஜலாவோ யாரும் அகல் விளக்கு ஏற்றுன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. லைட் ஜலாவோன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இப்போ அடுத்தது ஃபேனை போடுன்னு சொல்லுவாங்க. ஃபேனை போடுறது ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா? அது ஃபேனை போடுன்றது பங்கா சலாவோ. பங்கானா ஃபேன், பங்கானா ஃபேன், சலாவோனா ஸ்டார்ட் பண்ண, ஆன் பண்ண, சுவிட்ச் ஆன் பண்ண. பங்கா சலாவோ. பங்கான்னு எழுதியிருக்கோம். அது பங்கான்னு சொல்லணும். பங்கா, பங்கால பங்கா. பங்கா இங்கிலீஷில் எழுதிருக்கு பாருங்க. பங்கா சலாவோ, சுவிட்ச் ஆன் த ஃபேன். சரிங்களா? அடுத்த வேர்டு பாருங்கள். பானி லாவோ. தண்ணி கொண்டு வாப்பா, தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பானினா தண்ணி, பானினா, லாவோனா கொண்டு வா, பிரிங் வாட்டர். பானி லாவோ, தண்ணீர் கொண்டு வா. ஸ்விட்ச் ஆன் த ஃபேனுக்கு பங்கா சலாவோ. தண்ணி கொண்டு வான்றதுக்கு பானி லாவோ. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஸ்லோவாக பேசுங்க. ஸ்லோவாக பேசுங்கன்றதுக்கு தீரே போலியே. தீரேனா மெதுவாக, மெதுவாக. போலியேனா சொல்லுங்கள். தீரே போலியே. தீரே போலியேனா மெதுவாக சொல்லுங்கள். தீரே போலியே.